அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, நான் உடல் அல்ல, நான் புத்தி அல்ல, நான் மனம் அல்ல, சித்தமும் அல்ல என்று யார் உணர வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டு. ஏன்னா அந்த யாரு அப்படிங்கிற கேள்வி நோக்கம் என்னன்னா, அந்த யாருங்கிறதே நம்ம மறந்துடும். ஸோ ஒருத்தர் இருக்கிறார். உடல் அப்படின்னா என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, புலன்கள் ஆள் ஆனது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ புலன்களால் ஆனது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கண், காது, மூக்கு, செவி இதெல்லாம் இன்புட் டிவைசஸ் உள்ளே தகவலை எடுத்து செல்லுகின்ற புலன்கள். கை, கால், மலமூத்திர ஜீவாரம், வாய் இதெல்லாம் வெளியிலே சொல்லுகின்ற செய்கின்ற புலன்கள். அப்ப இதுதான் உடல் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த உடலுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த உடம்பு அதோட வேலை இங்க இருந்து இன்ஃபர்மேஷனை உள்ள கொண்டு போகணும். உள்ளே இருந்து வரைகின்ற இன்ஃபர்மேஷனை கையாளணும். அவ்வளவுதான் உடம்போட வேலை. ஆனா இங்க என்ன பண்ணிடுறது அப்படின்னா, இந்த உடம்பு எங்கேயோ அந்த உடம்பை கையாளுகிற அந்த உடம்பை அனுபவிக்கின்ற ஒருத்தர் என்ன பண்ணிடுறாருன்னா, அவர் எங்கேயோ மயங்கி இருந்ததுனால இந்த உடம்பு டாமினேட் பண்ணாரு. அப்போ ஒரு விஷயத்த நான் நாக்குல வைக்கிறேன், நாக்கே தள்ளிடுது வெளியே. அது உள்ள இந்த டேஸ்ட் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் அதை மனம் உணர வேண்டும். உணர்ந்த மனம் புத்திக்கு செல்ல வேண்டும். புத்தியில இது சரி தப்புன்னு அனலைஸ் பண்ண பிறகு இது தப்பு, இப்ப துப்புடா அப்படின்னு அங்கிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்த பிறகு வாய் துப்பணும். நாக்கு உள்ள கொண்டு போகணும், வாய் வெளியில துப்பணும். ஆனா இது எதுவுமே நடக்காது. நாக்கு வாயை முடிவு பண்ணிடும். நாக்குல போய் விழும், வாய் துப்பிடும், வேலை முடிஞ்சது. அது உள்ளே போகாது. அதுக்கப்புறம் லேட்டா தான் போகும். எல்லாம் பட்ட பிறகு உணர்றது. எடுத்தவொடனே சாப்பிட்டு ஐயோ அவசரப்பட்டு சாப்பிட்டேனேன்னு சொல்றது, இல்லைன்னா துப்பிட்டு அவசரப்பட்டு துப்பிட்டேன்னு சொல்றது, வார்த்தைகள் அவசரப்பட்டு உப்பிட்டேனேன்னு சொல்றது, இதெல்லாம் உடம்பை மேனேஜ் பண்ணிருக்கு. அப்போ உடம்புல அவர் அட்டாச் ஆகிட்டாரு. யார் நான் யார்? அப்ப யார் உணர வேண்டுமோ அவர் இல்லாம உடம்பே நான் போய் உட்கார்ந்துட்டார். அவருடைய மகிமை தெரியும். அப்போ ஒரு சிலருக்கு உடம்புல நான் போய் விழுந்துரும். அடுத்த சிலருக்கு மனம். ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டோம், ஏதாவது இந்த ஒரு விஷயம் கண்ணு நேரம் மனசு கொண்டு போயிடும். மனசு என்ன ஆகும்னா, அதை நிதானமாக உணர்ந்து புத்தி கொண்டு போகாம ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அதிக உணர்வுகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு அதுவே முடிவு பண்ணிட வேண்டாம் அப்படின்னு. ஸோ கண்ணு ஒண்ணு பார்க்கிறோம், அது கொஞ்சம் அழகு இல்லாம இருக்கு. அப்படி புத்தி கொண்டு போனா அழகினாதான் பரவாயில்ல, நமக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு அது அப்படின்னு சொல்லிட்டு புத்தி கொண்டு போன ஒரு சட்டை இருக்கு, என் கண்ணுக்கு பிடிக்கல. ஆனா அது புத்தி கொண்டு போனா இல்லப்பா இந்த கிளைமேட்டுக்கு இந்த சட்டைனா கரெக்டா இருக்கும், உனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நீ அது போடாம இருந்தா நாளைக்கு ஃபியூச்சர்ல கஷ்டப்படுவோம் அப்படின்னு புத்தி சொல்லும். ஆனா இங்க புத்திக்கே போகாத மனம். உடம்போடு நின்னது பாதி வேறு, அடுத்த ஒரு கால்வாய்ச்சி வேருக்கு என்ன ஆகும்னா நேரா புத்திக்கு போயிடும், நேரம் மனசுக்கு போயிடும். மனமே முடிவு பண்ணிடும் எதுக்கு வம்பு, வேண்டாம் அப்படின்னு. அப்போ ஒரு டேஸ்ட் பார்த்தோம்னா டேஸ்ட் உள்ள போயிடும், அங்கேயே அவனுக்கு பிடிக்காத உடனே முடிவு பண்ணிடும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அப்படி முடிவு பண்ணா அந்த அவர் யார், அந்த ஜீவனோ ஒரு ஆத்மாவோ எங்கே போய் மயங்கி போய் உட்காந்துருக்கு, மனசுல போய் மயங்கிடுச்சு. ஒரு சிலருக்கு புத்தியில போய் உட்காந்து எதுக்கு எடுத்தாலும் அனலைசேஷன், எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் இது சரி தவறு அப்படின்னு சொல்லிட்டு புத்தியே முடிவு பண்ணி, இங்கே புத்தி முடிவு பண்ணக்கூடாது, அருவாகவே முடிவு பண்ணக்கூடாது. ஆனா புத்தி எப்படி முடிவு பண்ணணும்? ஆக்சுவலா அந்த புத்தியையும் மனதையும் சித்தத்தையும் உடம்பையும் ஆளுகின்ற அந்த ஒருவனுடைய சட்ட திட்டங்களை நல்லது கெட்டதை தான் ஒரு பிரமாணமாக வைத்து முடிவு செய்ய வேண்டும். ஒரு நீதிபதி இருக்கிறார், நீதிபதி போனதெல்லாம் தீர்ப்பு தர முடியாது. சட்டம் என்ன சொல்லுகிறதோ, சட்டத்துக்கு புறம்பாக இருந்தா தண்டனை, சட்டத்துக்கு உட்பட்டதாக இருந்தா தீர்ப்பு. அந்த அவர் புத்திக்கு அது கூட அது உடன்பாடு இல்லாம இருக்கலாம். அந்த சட்டமே அவருக்கு அந்த புத்திக்கு உடன்படாம இருக்கலாம் நீதிபதிக்கு. இல்லைன்னா அந்த சட்டத்துக்கு உட்பட்டதுதான் அப்படின்னு வரும்போது அவருக்கு அது உடன்படாம இருக்கலாம், தண்டனைக்குரிய குற்றமாக அவருடைய புத்தி சொல்லலாம். ஆனா அங்க மேட்ரு சட்டத்துக்கு உட்பட்டது, அதே சமயம் சட்டத்துக்கு புறம்பானது
அப்படின்னு வந்துச்சுன்னா அப்போ சட்டத்துக்கு புறம்பானதுன்னு அவர் தெளிவா விசாரிச்சுட்டாருன்னு தீர்ப்பு கொடுத்துருங்க. அவருடைய சொந்த புத்தி இது சரி தவறுங்கிறதுக்கு இடம் இல்லை. சட்டத்தை பேஸ் பண்ணினா ஒரு நீதிபதி தரணும். அதே மாதிரிதான் நம்மளோட புத்தி இருக்கும். அந்த புத்தி தான் நமக்கு நீதிபதினா அந்த புத்தி அதுவா முடிவு பண்ணிடக்கூடாது, சரி இது தப்பு அப்படின்னு. சோ அப்படி இல்லாம சட்டம் என்பது நம்ம வச்சிருக்கிற அந்த ஜீவன் வச்சிருக்கின்ற அந்த பகவத்கீதை இல்லைன்னா ஞானேஸ்வரி அந்த விருப்பப்பட்ட தன்மை அப்படின்னு நம்ம அந்த ஞானத்தின் லட்சணங்கள் இருக்கு இல்லையா, அதை பிரமாணமாக வைத்துதான் புத்தி வந்து இது சரி தப்புன்னு முடிவு செய்ய வேண்டும். என்ன ஆயிடுச்சு, இந்த ஜீவன் மயங்கிட்டு இருக்கிறதுனால அவன் புத்தியில போய் உட்கார்றதுனால அவனே முடிவு பண்ணி இது சரின்னு சொல்லிட்டு மனசுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தர மனசு நேர புலன்களை இயக்க எக்ஸிக்யூட் ஆனாலும் தப்பு. இப்படி முழுக்க முழுக்க நம்ம வந்து ஒண்ணு இந்த தாமச குணம் சொல்றவங்க அந்த உடம்புலையும், இந்த ரஜசிக்கு உணர்வுலையும், இந்த சாத்விக்கு புத்தியிலையும் அட்டாச் ஆகி டோட்டலா வந்து நான் யார், அவன் யாருன்னா குணாதீனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவன் யாரு, குணாதீனம். குணாதீனம்னா யாரு, ஜீவன். ஜீவன் ஆத்மா ரெண்டும் வந்து இங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நான் யாரு, நான் குணாதீனம். அப்ப புத்தியிலையும் மனசுலையும் உடம்புலையும் ஒட்டாதவனே நான். அப்போ ஒட்டிட்டா அதுவாக நான் மாறிடுறேன். அப்ப நான் டோட்டலா காலியாயிருந்தேன். அப்ப பிரச்சனை இதை அனைத்தையும் ஆளுகின்ற, இதை அனைத்தையும் அனுபவிக்கின்ற ஒரு ஒரு சூப்பரான ஒரு பொசிஷனை மறந்து எங்கேயோ உடம்புக்கும் மனசுக்கும் புத்திக்கும் அடிமையாத விளைவு கஷ்டப்பட்டு. ஏன்னா அவங்க வேலை முடிவெடுக்கிறது இல்லை. சட்டம் இல்லாமல் புத்தி முடிவெடுக்க முடியாது, புத்தி சொல்லாமல் மனசு முடிவெடுக்க முடியாது, மனசு சொல்லாமல் புலன் முடிவெடுக்க முடியாது. இது சரியா இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. அப்ப அந்த சட்டமாகிய நான், குணாதீதனாகிய நான், ஜீவனும் ஆத்மாவாகிய நான் தெளிவாக இருக்கிறேன். அப்ப என் சொல்படிதான் புத்தியும் மனமும். இந்த நான் அப்படிங்கிறது ஒரு அயமால் லவ்வால் பகவத்கீதைன்னு வச்சுக்கோங்க. அதுதான் சத்தம் புரியணும் அப்படின்னு. ஸோ அந்த இதுல இருந்து நான் வந்து இந்த உடம்புக்கும் மனசுக்கும் புத்திக்கும் கரெக்டா ஒட்டாம நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா பாஸ் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. ஆனா என்ன ஆயிருது, பிரச்சனை வந்துருது. அப்ப நான் ஒட்டாமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த நான் யார் என்பதை நீங்க புரிந்து கொள்ளலாம். யாருன்னு அப்புறம் பார்த்துக்கணும். ஒட்டாம இருந்தா நீங்க யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சுடாது என்ன. உங்களுடைய வேலை புத்தி தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடாது, மனம் தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடாது, உடம்பில் இருக்கும் புலன்கள் தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடாது. அது எல்லாம் புத்தி போய் அந்த பகவத்கீதை ரெஃபரன்ஸ் பண்ணி, இந்த ஆகமத்தை ரெஃபரன்ஸ் பண்ணி தான் வந்து எல்லா முடிவும் அங்கே இருந்து புத்தி மனம் பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உடனே வந்து அப்ப நான் இதை விட்டு வெளியே வரணும்னா எப்படி? இப்ப வெளியே வந்து என் உடம்பை நான் கவனிக்க வேண்டும், என் மனதை நான் கவனிக்க வேண்டும், என்னுடைய புத்தியையும் நான் கவனிக்க வேண்டும். அதுல நான் கவனிக்காம இருந்தேன்னா அதோட ஒட்டி நான் கஷ்டப்படுவேன். அப்ப கவனித்தல் என்றால் என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ரொம்ப சிம்பிளா, இப்ப நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எதிரெதிரா இருக்கிற நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை கொடுக்குறாங்க. ஏதோ வயிற்ற தரது, ஏதோ ஒரு சின்ன லேண்டு பயங்கரமா சண்டை. இவர் வார்த்தை அள்ளி வீசுறாரு, இவர் வார்த்தை அள்ளி வீசுறாரு, இவர் குடும்பத்துல உள்ள அவங்க வேற லெவல்ல வந்து சண்டை நடக்குது. இந்த சண்டையை நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ என்னால் பார்க்க முடியுறது இல்லையா? அப்ப என்னால் வந்து இங்கே வந்து அவருடைய மனம் என்ன சொல்லுகிறது, அவருடைய புத்தி என்ன சொல்லுகிறது, அவருடைய செயல் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அதே மாதிரி அந்த வீட்டிலேயும் மனம் என்ன சொல்லுகிறது, புத்தி என்ன சொல்லுகிறது, அவருடைய செயல் என்னன்னு முழுமையா கிட்டத்தட்ட 2 உடம்பு, 2 மனம், 2 புத்தியை வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன நடக்கும் தெளிவா எனக்கு தெரியுது. ஸோ யார் என்ன தப்பு பண்றாங்கன்னு தெரியுது, யார் ஹை எமோஷன்ல இருக்கிறாங்கன்னு தெரியுது, யார் முட்டாளா இருக்கிறாங்கன்னு தெரியுது, யார் நியாயமா இருக்கிறாங்க எல்லாம் தெரியுது. நான் இங்க இருந்து பார்க்கும்போது, ஏன்னா அங்க நான் என்னதும் இல்லை. அப்ப நான் தெளிவா பார்க்கிறேன், என்னால் பார்க்க முடிகிறது. நான் அங்க போய் ஒட்டலையே, யாரோ ஒருத்தரை போய் நான் ஒட்டிக்கிட்டு அந்த ஒட்டுதலுக்காக நான் இருந்து மற்றதெல்லாம் நான் மறக்கலையே. அப்ப அனைத்தையும் நான் பார்த்து கொண்டு இருக்கேன். இவருடைய உணர்வு, இவருடைய செயல் அப்படின்னு முழுமையா அது அவருடைய 2 பேர் 3 பேருடைய உடலையும் உணர்வையும் புத்தியையும் என்னால் பார்க்க முடிகிறது, அனுபவிக்க முடிகிறது, தெரிந்து கொள்ள முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. அதில் ஒட்டாமலேயே
அதே கான்செப்ட் தான் நான். அதே மாதிரி என் உடம்பையும் என் உணர்வையும் என் புத்தியையும் எப்படி நாங்க சாட்சியாக இருந்து பார்த்தேனோ அப்படி இங்கு இருந்து பார்த்து பலனை முயற்சி செய்ய வேண்டும். பிராக்டிஸ். அப்படி நீங்க முயற்சி செய்ய செய்ய எங்க உடம்புல ஒட்டாம இருத்தல் என்றால் என்ன உடம்ப கவனிக்கணும், உடம்ப பார்க்கணும், என்ன பண்ணிட்டு இருக்குன்ட்டு, மனம் எதை உணர்ந்து கொண்டிருக்கிறதுன்ட்டு அதையும் கவனிக்கணும், புத்தி எதை ஆகம இல்லாம தானா லைஃப் பண்றதா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். சோ இந்த கவனிக்க ஆரம்பிக்கணும், எதோடையும் ஒட்டாம. சோ அதை கவனித்து அந்த கான்சியஸ்ல ஒவ்வொன்றா கவனிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதை ஒட்டுதல் இருந்து வெளியே வருவீங்க. ஒன்ஸ் நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களை மீட்டெடுத்து விட்டீர்கள். அப்போ இந்த மூன்றையும் சரியாக கையாண்டு அதை ஒட்டும்போதுதான் பிரச்சனை. ஒட்டாத வரைக்கும் குணாதீதனாகி இந்த மூன்றையும் சரியாக கையாண்டு ஆனந்தமாக இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய பதில்.